வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக அரசால் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. முதலமைச்சருடன் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை. தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு நடந்து கொள்ள வேண்டும். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சென்னையில் புதிய உச்சத்தை எட்டிய தக்காளி விலை. மொத்த விற்பனையில் கிலோ 100 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 130 முதல் 140 ரூபாய் வரையிலும் விற்பனை. ஆஷஸ் தொடரின் பரபரப்பான இரண்டாவது டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலியா 43 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது. டிஎன்பிஎல் தொடரின் 25வது லீக் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி. திருச்சி அணியை 58 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. வங்கக்கடலில் நிலவும் மேல் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 6ஆம் தேதி வரை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழர்களை பொறுத்தவரை மொழி என்பது எழுத்தாக இல்லாமல் ரத்தமாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலிபோர்னியாவில் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது ஒவ்வொரு அகழாய்வின் மூலம் தமிழர்களின் தொன்மை வெளிச்சம் பெற்றுக் கொண்டே உள்ளதாக தெரிவித்துள்ளார். 6ஆம் நூற்றாண்டிலேயே நகரமயமாக்கம் ஏற்பட்டிருந்தது என்பதும் படிப்பறிவும் எழுத்தறிவும் பெற்ற மேம்பட்ட சமூகமாக நாம் விளங்கினோம் என்பதையும் கீழடி அகழாய்வு நிலைநிறுத்தியுள்ளது. ஒவ்வொரு ஆய்வாக வர வர தமிழரின் தொன்மையானது வெளிச்சம் பெற்றுக்கொண்டே இருக்கப் போகிறது. மேகதாது அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கர்நாடக அரசால் மேகதாதுவில் சட்டப்படி அணை கட்ட முடியாது எனவும் தெரிவித்தார். நான் ஒன்று சொல்றேன், நாங்கள் பின்வாங்க மாட்டோம், கட்டி விடுவோம், எங்களை யாரும் தடுக்க முடியாது என்று அரசியல் வீரத்தாவர்கள் பேசலாம். எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு அனுமதிக்காது, சட்டப்படியும் அது முடியாது. மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது ஒருபோதும் நடக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். ஆட்சியாளர்கள் மௌனம் சாதிக்கின்றார்கள். கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கே அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவக்குமார் அவர்கள் சொன்னிய கருத்து கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கப்பட்டு விட்டது. நமக்கு வழங்கப்பட வேண்டிய நீரை அவர்கள் முறையாக வழங்க வேண்டும். அதுக்குதான் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி முறைப்படுத்தும் குழு கூட்டப்படுகின்றது. அந்த குழு எடுக்கின்ற முடிவுப்படி ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நமக்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு வழங்கப்பட வேண்டும். மேகதாது அணை கட்டுவது என்பது ஒருபோதும் நடக்காது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் நடைபெற்ற பாஜகவின் 9 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எதையும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அவர், மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு, மீன்பிடி தடைக்காலத்தில் 8000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட எதையும் நிறைவேற்றவில்லை என பட்டியலிட்டார். மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் கட்டப்படும் என்று அறிவித்த வாக்குறுதி என்ன ஆனது என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, செங்கலை எடுத்துக்காட்டி இதுதான் அந்த பல்கலைக்கழகம் என்று கூறினார். போக்குவரத்து துறையில் ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது PF கிராஜுவிட்டி மறுக்கப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டூரில் படுகொலை செய்யப்பட்ட வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் காளியின் உருவப்படத்தை திறந்து வைத்த அவர், முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அன்புமணி கூறினார். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஆளுநர் எடுத்த முடிவு சட்டத்தின்படி தவறு என்றும் தார்மீக அடிப்படையில் சரி என்றும் கூறினார்.
1½ வயது குழந்தைக்கு சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிறைவடைந்து வலது கை அகற்றப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தஸ்தகீர் அஜிஷா தம்பதியின் 1½ வயது ஆண் குழந்தை கடந்த ஓராண்டுகளாக தலையில் நீர்க்கசிவு காரணமாக அவதிப்பட்டு வந்துள்ளது. தொடர்ந்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக குழந்தை அனுமதிக்கப்பட்ட நிலையில் கையில் ட்ரிப்ஸ் போடப்பட்டுள்ளது. இதில் ஏற்பட்ட குறைபாட்டால் கையழுக்கி தற்போது குழந்தையின் கையை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குழந்தையின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் 1½ வயது குழந்தைக்கு சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிறைவடைந்துள்ளது. குழந்தையின் கை அகற்றப்பட்டதற்கு மருத்துவமனையின் அலட்சிய போக்கே காரணம் என்று கூறியுள்ள குழந்தையின் தாயார், இதுவரை எந்தவொரு அதிகாரியும் பார்க்க வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிகாரிகளின் அறிக்கையின் அடிப்படையில் மதுபானங்களை டெட்ரா பேக்கில் விற்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். டெட்ரா பேக் இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இதில் கோர்ட்டில் இது சம்பந்தமான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தனியாக ஒரு டீமே மற்ற மாநிலங்களில் என்ன நடக்கிறது, அங்கே இது சரியாகத்தான் போகிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்திருக்கிறார். எனவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலையும் ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே அதை அமலாக்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கிறோம். தக்காளி விலை கடுமையாக உயர்ந்து சில்லறை விற்பனையில் ரூபாய் 140 வரை விற்கப்படுகிறது. காய்கறிகள் வரத்து குறைவு காரணமாக தக்காளி வண்டிகள் குறைவாக வந்ததால் சென்னை கோயம்பேடு காய்கறி வணிக வளாகத்தில் தக்காளி விலை அதிகரித்துள்ளது. 90 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி மொத்த விற்பனையில் 10 ரூபாய் அதிகரித்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயம் சில்லறை வர்த்தகத்தில் 120 முதல் 140 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும், உருளை, கத்திரி, எலுமிச்சை 35 ரூபாய்க்கும், பெங்களூரு கேரட், ஊட்டி பீட்ரூட், முள்ளங்கி, வெண்டை, உஜாலா கத்திரி, மாங்காய் 40 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிலிருந்து தக்காளி வரத் தொடங்கியவுடன் விலை குறையும் என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழை காரணமாக தக்காளி விலை உயர்ந்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு விலையை ஒப்பிடும்போது பெரிய வித்தியாசம் இல்லை என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஆகியவற்றின் விலைகள் கட்டுக்குள் உள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காரைக்கால் அம்மையார் கோவிலில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் பக்தர்கள் மாங்கனிகளை இறைவனுக்கு இறைத்து வழிபாடு நடத்தினர். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக மாங்கனி திருவிழா நடத்தப்படுகிறது. சிவன் பிச்சாண்டவர் உருவத்தில் வீதி உலா புறப்பட்டபோது பக்தர்கள் மாடிகள் மற்றும் வீதிகளில் நின்றபடி மாங்கனிகளை இறைவன் மீது இறைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் பிரசித்தி பெற்ற ஆணி திருமஞ்சனம் விமர்சையாக நடைபெற்றது. காவிரியிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் தங்கம் மற்றும் வெள்ளி குடங்களில் நிரப்பப்பட்டு மங்கள வாத்தியங்களுடன் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆணி திருமஞ்சனம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாகையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற நாகூர் நாகநாதர் கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தி பரவசத்துடன் பக்தி முழக்கங்கள் விண்ணை முட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே காணப்பேட்டையில் உள்ள பூமேஸ்வர சுவாமி கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஆண்கள் வடம் பிடித்து இழுத்து வர தனித்தேரும், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு என தனித்தேரும் உருவாக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தின் முதல் குழு கொச்சியில் உள்ள இந்திய கடற்படை தளத்தில் முதற்கட்ட பயிற்சியை முடித்துள்ளது. இஸ்ரோவின் கனவு திட்டங்களில் ஒன்றான ககன்யான் திட்டத்தை 10,000 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்ற இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்காக கொச்சியில் உள்ள கடற்படை தளத்தில் உள்ள நீர் உயிர்வாழ் பயிற்சி மையத்தில் அதிநவீன வசதிகளை பயன்படுத்தி நீச்சல் வீரர்கள் மற்றும் கடற்படை தளபதிகளை கொண்ட குழு இந்த பயிற்சியை மேற்கொண்டுள்ளது. என்ஐஏ விசாரணையில் உள்ள 12 கைதிகளை அந்தமான் சிறைக்கு மாற்ற தேசிய புலனாய்வு அமைப்பு திட்டமிட்டுள்ளது. தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வரும் குற்ற வழக்குகளில் பலர் கைது செய்யப்பட்டு நாட்டின் பல்வேறு மாநில சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். முக்கிய குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சிறையில் இருந்தபடியே நிதி திரட்டுவது, பல இடங்களில் உள்ள குற்றவாளிகளோடு ஆலோசனை நடத்துவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனால் சுமார் 25 கைதிகளை தென் மாநில சிறைகளுக்கு மாற்ற ஆலோசனை மேற்கொண்டனர். ஆனால் அதில் பல சட்ட சிக்கல்கள் இருப்பதால் யூனியன் பிரதேசமான அந்தமானுக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளனர். முதலில் 12 முக்கிய கைதிகளை அந்தமான் சிறைக்கு மாற்ற அனுமதி கோரி உள்துறை அமைச்சகத்திற்கு தேசிய புலனாய்வு அமைப்பு கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மணல் கடத்தல் கொள்ளையரிடம் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரில் தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் தலைமை காவலர் சீனிவாசன் மணல் கடத்தலில் ஈடுபடும் கொள்ளையரிடம் லஞ்சம் கேட்டது தொடர்பான ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தலைமை காவலரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். அதிமுக உட்கட்சி தேர்தல் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை பெற உச்சநீதிமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்வை எதிர்த்த வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அங்கீகாரம் அளிக்கவில்லை என்று கூறிய தேர்தல் ஆணையம் அந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக கடந்த மே மாதம் அங்கீகாரம் அளித்துள்ளதாக அதிமுக உறுப்பினர்கள் ப. ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும், தேர்தல் ஆணையம் அளித்த பிரமாண பத்திரம் மற்றும் சில ஆவணங்களை பெற உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அதிமுக உறுப்பினர்கள் கூறினர். பொது சிவில் சட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக சட்ட ஆணைய மற்றும் சட்ட அமைச்சக பிரதிநிதிகளுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. பொது சிவில் சட்டம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமும் இருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் பற்றிய விவாதத்திற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதால் எந்தவொரு மாற்றமும் ஏற்படப் போவதில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திற்கு பல கட்சிகள் பாஜகவை ஆதரிக்கும் என்று நம்புவதாகவும், அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க சட்டம் இயற்றுவது காலத்தின் தேவை என்றும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரிட்டிஷார் 250 ஆண்டுகளில் செய்ததை விட 9 ஆண்டுகளில் மோடி அரசு இந்தியாவை கொள்ளையடித்துள்ளதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கரில் ஊழலிலிருந்து விடுபட ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் மோடி அரசு கடந்த 9 ஆண்டுகளில் செய்த கொள்ளையின் அளவு 250 ஆண்டுகளில் ஆங்கிலேயர் செய்த கொள்ளையை விட அதிகமாக உள்ளது எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சராக அஜித் பவார் பதவியேற்றுக் கொண்டார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவார் தனது மகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும், இது வாரிசு அரசியலுக்கு வழிவகுக்கும் என்று கூறி அஜித் பவார் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 பேர் பாஜக கூட்டணியில் இணைந்தனர். அவர்களில் 9 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ராஜ்பவனில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சராக அஜித் பவாருக்கு ஆளுநர் ரமேஷ் பாயல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சகன் புஜ்பால், தனஞ்சய் முண்டே உட்பட 9 மூத்த தலைவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கட்சியில் கிளர்ச்சி தலைவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் என தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத் பவார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா அரசியல் நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்த சரத் பவார், துணை முதலமைச்சராக அஜித் பவார் பதவியேற்றதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி உள்ளிட்ட பலரிடம் இருந்து தனக்கு அழைப்புகள் வந்ததாக தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் ஆரத்தி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் அமர்நாத் குகை கோவில் பகுதியில் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரிமியர் லீக் 2023 சீசனில் திருநெல்வேலி இந்தியா சிமெண்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 58 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வீழ்த்தியது. முதலில் களம் இறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 129 ரன்கள் எடுத்தது. 130 ரன்கள் என்ற சுலபமான இலக்கை நோக்கி களம் இறங்கிய பால்சி திருச்சி அணி 13.4 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை பறிகொடுத்து 71 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆஷஸ் தொடரின் பரபரப்பான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றுள்ளது. முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 416 ரன்கள் குவித்தது. இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 325 ரன்கள் எடுத்து பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 279 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் 371 ரன்கள் இலக்கோடு களம் இறங்கிய இங்கிலாந்து அணி 327 ரன்களுக்கு ஆட்டமிழக்க ஆஸ்திரேலியா 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சை உள்ளிட்ட இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக அரசால் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. முதலமைச்சருடன் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை. தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு நடந்து கொள்ள வேண்டும். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி.
சென்னையில் புதிய உச்சத்தை எட்டிய தக்காளி விலை. மொத்த விற்பனையில் கிலோ 100 ரூபாய்க்கும், சில்லறை விலையில் 130 முதல் 140 ரூபாய் வரையிலும் விற்பனை. ஆஷஸ் தொடரின் பரபரப்பான இரண்டாவது டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலியா 43 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது. TNPL தொடரின் 25வது லீக் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி. திருச்சி அணியை 58 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. வங்கக்கடலில் நிலவும் மேல் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 6ஆம் தேதி வரை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.